கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சி மூலம் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் வேதத்தின் மூலம் உங்களோடு பேசப் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 42வது அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள். ஆதியாகமம் 42 19 முதல் 22 வசனங்கள். தேவ ஆலோசனையின் தலைப்பு துரோகம் பண்ணுகிறார்களா, துரோகம் பண்ணுகிறார்களா. அந்த வசனங்களை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து, உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். அதாவது இந்த வேத பகுதியிலே ஒரு காரியத்தை அந்த 21வது வசனத்திலே தெளிவாய் பார்க்க முடிகிறது. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் நாம் அனைவருக்கும் தெரியும். அவன் 17 வயதில் தன்னுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை பார்க்கும் பொழுது அவன் ஒரு உயர்ந்த நிலையில் அவன் வரப்போகிறான் என்கிறது தெரிகிறது. இதை அறிந்து கொண்ட அவனுடைய சகோதரர்கள், அதாவது அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அப்படி மகிழ்ச்சி அடையாமல், சந்தோஷப்படாமல், பொறாமை கொண்டு இவனை கொலை செய்வதற்கு அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஒரு நாள் ஆடு மேய்க்கிறதுக்கு சென்ற சகோதரர் இவன் தேடி செல்லும் பொழுது இவனை கொலை செய்வதற்கு அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஆனால் ரூபன் அதை தடை செய்கிறான். அப்போது ஒரு தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டார்கள். மீண்டும் அங்கிருந்து அந்த குழியை தூக்கி எடுத்து அவனை, அதாவது எகிப்திற்கு கொண்டு செல்லத்தக்கதாக அந்த வழியாய் வந்த வியாபாரிகளிடத்தில் விலைக்கு விற்று போட்டார்கள். இவன் இப்பொழுது எகிப்திலே வந்து முதலாவது வீட்டு வேலை செய்து, அதன் பிறகு கர்த்தருடைய கிருபையினாலே எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். இந்த காலகட்டத்தில் தேசம் எங்கும் பஞ்சம். அதாவது யோசேப்பு இப்போ எகிப்து தேசத்தில் இருக்கிற அங்கும் பஞ்சம். இவனுடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர்களும் இவனை விலைக்கு விற்று அந்நிய தேசத்திற்கு அனுப்பின சகோதரர்கள் இருக்கிற தேசமாகிய கானான் தேசமும் பஞ்சத்தில் இருக்கிறது. ஆனால் எகிப்தில் பஞ்சத்தில் தேசத்தை தப்புவிப்பதற்கு யோசேப்பின் ஆலோசனைப்படி தானியங்கள் இருக்கிறது, சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ இங்கே வந்து தானியம் வாங்கி கொண்டு போய் சாப்பிட்டாதான் இவனுடைய குடும்பம் உயிரோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது.
இங்கே தானியம் வாங்க வந்த நேரத்தில் யோசேப்பு அவங்கள விசாரிக்கிறான். யோசேப்புக்கு தெரியுது இது நம்முடைய சகோதரன்னு, ஆனால் அவங்களுக்கு தெரியலை. அப்போ யோசேப்பு விசாரிக்கிறான், ஒன்று தெரியாத மாதிரி விசாரிக்கிறான். எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உண்டு, யார் யாருன்னு விசாரிக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம், எங்கள் அப்பாவும் ஊரில் இருக்கிறாரு கானான்ல, யாக்கோபு. நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், கடைசி தம்பி இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அப்படின்னா யோசிப்பு காணாமல் அவனை விட்டு போட்ட பிறகு மீண்டும் ஒரு மகன் பிறந்தான் யாக்கோபுக்கு. அவன் ஊரில் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே யோசிப்பு சொல்கிறான், நீங்கள் இப்போ எல்லாருக்கும் தானியம் கொண்டு போங்க, ஆனால் ஒருத்தனை நான் இங்கே பிடிச்சி வச்சுருப்பேன், காவல் கிடங்கில் அவனை வைத்திருப்பேன். நீங்கள் அடுத்து வரும்போது அவனை இங்கே அழைச்சிட்டு வரணும், உங்கள் தம்பியை அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அந்த வார்த்தையை கேட்டவுடனே தான் அங்கே அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க, அந்த பழைய கதையை கொண்டு வராங்க. எப்படின்னா, யோசேப்புக்கு நம்ம துரோகம் செய்துட்டோம், நம்ம சகோதரனுக்கு துரோகம் செய்துட்டோம், அவனை அந்நிய தேசத்துக்கு அடிமையாக விற்றுட்டோம். அந்த நாம் செய்த துரோகத்தின் விளைவு தான் இப்போ நடக்குது. நம்முடைய அடுத்த தம்பியை இங்கே கொண்டு வர்றதுக்காக நம்ம கூட இருக்கிற இனி ஒருத்தனை, ஒரு சகோதரனை அவன் இங்கே பிடிச்சு வைக்கிறான் அப்படின்ற வார்த்தையை பேசுகிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேகர் துரோகம் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அது யோசேப்புக்கு சொந்த சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனுக்கு துரோகம் பண்ணினாங்க. அந்த துரோகத்தின் விளைவை இவங்க அனுபவிக்கிறத பார்க்குறோம். இந்த துரோகங்கிறது என்னது? அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு நல்ல டியர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு அதாவது விரோதமாக பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அவங்களுக்கு செய்கிற சில தீமையான காரியங்கள் தான் துரோகம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகம் செய்துட்டான்னு சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கை துரோகம் செய்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நிச்சயமாக தேவனால் விசாரிக்கப்படுவாங்க, தேவனால் அவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது லூக்கா சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியோத் என்பவர்களை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்களில் யூதாஸை இங்கே அறிமுகப்படுத்தும் போது துரோகியான யூதாஸ் காரியோத்தன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேருக்கு முன்பாக துரோகி என்ற வார்த்தையை இங்கு வேதத்தில் அழகாய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது? உண்மையிலேயே யூதாஸ் துரோகம் பண்ணினான். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவருக்கு. தன்னோடு கூட 3.5 வருடம் அவனை வைத்து உணவு கொடுத்து தேவையானவைகளை கொடுத்து ஊழிய பாதையிலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பழக்கி வைத்த அந்த தன் எஜமானனுக்கு துரோகம் பண்ண. என்ன துரோகம் பண்ணினா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய எதிரிகளிடத்தில் போய் காசு வாங்கிட்டு அவரை கொலை செய்வதற்கு கட்டி கொடுத்தான். கூட இருந்துக்கிட்டே குழி பறித்தான், கூட இருந்து கொண்டே குழி பறித்தான். யோசித்து பாருங்க, இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு காசு வாங்கி காட்டி கொடுத்து அவனுடைய கடைசி நிலைமை எப்படி இருந்தது? யூதாசுடைய வாழ்க்கையிலே அவன் நான்கு கொண்டு என்ன செய்தான்? தலைகீழாய் விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. துரோகம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அதாவது யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு துரோகம் பண்ணாங்க. யூதாஸ் தன் எஜமானாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணினான். பாருங்க, துரோகம் பண்ணுகிற குடும்பங்கள் அந்த தான் செய்த அந்த வினையின் வேதனையை, பரிகாரத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்கிறாங்களா? நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாங்களா? கூட இருந்து கொண்டே குழி பறித்திருக்காங்களா? உங்களை அழிக்கிறதற்கு முயற்சி எடுத்திருக்காங்களா? அல்லது ஏதாவது பாதிப்பை உண்டாக்கி இருக்காங்களா? நீங்கள் அதனால் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரை குறை சொல்கிறீங்களா? முறுமுறுக்கிறீங்களா? தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டீங்களா? வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். தேவன் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே பதிலளிப்பார். அந்த தீமைக்கு ஏற்ற காரியத்தை அவர்கள் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். அடியேன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அதாவது அந்த சகோதரனும் இனி ஒரு சகோதரனும் மிகவும் நல்ல நெருங்கின நண்பர்களாக இருந்தார்கள். அநேக நேரத்தில் அவர்களை ஒன்றாக பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் ஒன்றாக இருப்பார்கள். அதாவது ஒரு திருமணம் விட்டு போனால் ஒன்றாக போவார்கள், மரணம் விட்டு போனால் ஒன்றாக போவார்கள், எங்கேயாவது விசேஷத்துக்கு போனால் ஒன்றாக போவார்கள். ஆனால் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலே நண்பர்கள், ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாலிப நாட்கள் தான் அதில் ஒரு சகோதரன் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவன் தீர்மானித்து அந்த காரியங்களை ஒன்றால் அவன்கிட்ட ஷேர் பண்ணான். எனக்கு இப்படி ஒரு லிங்க் கிடச்சிருக்கு, அதனால் ஒரு பிஸ்னஸ் நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு பேசிட்டு அவன் மனதிறந்து சொல்லிட்டு போயிட்டான். இது கூட இருந்து அவனுடைய நண்பன், ரிங்குன்னு அந்த நண்பன் சிநேகிதன் மனதில் வைத்து கொண்டு அதே தொழிலை எந்த இடத்துல அவன் ஆரம்பிக்குன்னு சொன்னானோ அதே இடத்துல அதுக்கு முன்னாலேயே வேறொரு ஆள் மூலமாக இவன் செய்யாததை போல இனி ஒரு ஆளிடத்துல சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நான் தான் இதுக்கெல்லாம் முதலீடு பண்ணுவேன், பின்னால் நிற்பான்னு யாருக்கும் தெரியக்கூடாது, கொஞ்ச நாளில் நானே அதில் அந்த காரியங்களை நேரடியாக பார்த்துக்கொண்டு சொல்லிட்டு சொல்லி அந்த இடத்துல, ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய மக்கள் சுற்றி இருந்தால் அந்த பிஸ்னஸ் நல்ல ஓஹோன்னு வளரும். அதை இவன் செய்வதற்கு அப்படி இது பண்ணிட்டான். முதல்ல இவனுக்கு தெரியாது, நண்பனுக்கு. அதாவது அவன் சொன்னான், நான் செய்ய தீர்மானித்தேன், அதுக்குள்ளே அதே இடத்துல அதே பிஸ்னஸ் ஒரு ஆள் ஆரம்பிச்சிருக்காங்க, அது எப்படின்னு தெரியல சொல்லிவிட்டு அவன் சரி பரவாயில்ல, நம்ம வேறு இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கலாம் அல்லது இன்னொரு பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளே அவன் கேள்விப்பட்டுட்டான் இவன் தான். ஏன்னா இவன் அதில் போய் சார்ஜ் எடுத்து இவன் என்ன சொல்லிட்டான்னா, அதாவது ஒருத்தன் அப்படி ஆரம்பிச்சிருக்கான், அவனால் நடத்த முடியல, இவன் ஏண்ட நடத்த சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் அதை வாங்குகிறேன், அதை நான் செய்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு காரியத்தை சொன்னான். இவன் அதை விசாரிக்கும் போது அத்தனையும் போய் இவன் கூட இருந்துக்கிட்டு இவன் சொல்கிறத கேட்டு அவன் நண்பனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இவன் அதை கையில் எடுத்துட்டான் பாருங்கள். ஆனால் பாருங்களேன், கொஞ்சம் காலத்துக்குள்ளே ஒரு சில வருஷத்துக்குள்ளே எல்லாமே நாசமாக அழிந்து போய்விட்டது. எல்லாமே போய்விட்டு நிற்கல, நல்ல பிஸ்னஸ்ஸு. ஆனால் என்ன நடந்துன்னே தெரியலை. அந்த பிஸ்னஸில் லட்சங்கள் கோடிகள் நஷ்டப்பட்டு பயங்கரமாக அவன் அப்படி என்ன செய்தான் என்றால் ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். ஆனால் இந்த சகோதரனோ பாருங்கள், இனி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான் பாருங்கள், ஓஹோன்னு வளர்ந்து இன்றைக்கு அவன் ஓஹோன்னு தான் இருக்கிறான் பாருங்கள். இவனுக்கு எதிரானவன் அவன் இன்றைக்கு அந்த சமுதாயத்தில் அவன் சொந்த ஊரில் எங்கேயுமே இருக்க முடியாமாயிடுச்சு. ஏன்னா அந்த துரோகமான அந்த புத்தி கூட இருந்துக்கிட்டே செய்கிற சில மோசமான காரியங்கள், இப்படிப்பட்ட மைண்ட் உள்ளவங்க நிறைய இருப்பாங்க, பல காரியத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு நிச்சயமாக பின்னால் வரதான் செய்யும். அதனால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, துரோகம் பண்ணிட்டாங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய பிஸ்னஸ் இன்னொரு ஆள் எடுத்துட்டாங்களா, கூட இருந்துக்கிட்டே உங்களை இன்னொரு ஆள் காட்டி கொடுத்துட்டாங்களா, நீங்கள் நினச்சி எல்லாத்தையும் திறந்து பேசுகிறீங்க நண்பன் தானேன்னு சொல்லிட்டு அதை இன்னொரு ஆள்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்களா, ரொம்ப கோபத்தில் இருக்கிறீங்களா, வேதனையில் இருக்கிறீங்களா, அவனை கண்டா விடக்கூடாது, கொலை பண்ணிடணும், ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். பார்த்தீங்களா, யோசேப்பு சொல்லலை, நீங்கள் எனக்கு செய்த துரோகத்தினால தான் இப்போ இங்கே இப்படி அனுபவிக்கிறீங்கன்னு. துரோகம் செய்தவங்க வாயிலிருந்து வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம செய்த துரோகத்துக்கு தான் இப்போ நம்ம இங்கே கஷ்டப்படுறோம், இங்கே நின்றுட்டு சாப்பாடு வாங்க அந்த இடத்துல இந்த காரியம் நடக்கிறதுக்காக நம்ம செய்த துரோகம்தான். உடன்பிறந்த சகோதரனுக்கு ஒருத்தனை துரோகம் செய்தோமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா.
அவங்க வாயிலிருந்து வந்துச்சுல்ல, அப்படிதான் கர்த்தர் கொண்டு வருவார். துரோகம் பண்ணுறவங்க வாயிலிருந்தே வரோம். நம்ம சபைக்கு துரோகம் பண்ணணும், ஊழியத்துக்கு நாங்கள் துரோகம் பண்ணணும், என் முதலாளிக்கு துரோகம் பண்ணணும், என் தலைமை பாஸ்டருக்கு துரோகம் பண்ணணும், என்னை வளர்த்தவங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணணும், நாங்கள் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்க வாயிலிருந்தே வரோம். அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம். நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. கொஞ்ச நாள் தான் கஷ்டம், உங்களை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். துரோகிகளுக்கு ஆண்டவர் ஒருபோதும் துணை நிற்க போறதில்லை. புரிந்து கொண்டீர்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களால் துரோகம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தார். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்கிற காயங்களை விலக்கி ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நிச்சயமாய் துரோகம் பண்ணுறவர்களுக்கு பதிலளிப்பார், பலனளிப்பார். எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் போகிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்து விட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.